श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदागुरु. ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூப்புல் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னா பெருமாள் விஷ்ணு அமைஞ்சிருக்க கோயில்களில் நம்ம 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம், அதாவது அவங்க பாடின பிரபந்தங்கள் சம்பந்தப்பட்ட அந்த கோயில்களுக்கு பேர் திவ்ய தேசங்கள். அப்படி காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்க முதல் திவ்ய தேசம் இந்த தூப்புல். இந்த தூப்புல் திவ்ய தேசத்துக்கு என்ன முக்கியமான ஒரு விசேஷமான சிறப்பு என்னென்னா, வடகலை சம்பிரதாயத்தில் மிகப்பெரிய ஆச்சாரியான கருதப்படுற வேதாந்த தேசிகர் அவதரித்த திருத்தலம் தூப்புல். இந்த தூப்புல் திவ்ய தேசத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசர். இங்கே இருக்கக்கூடிய தாயார் மரகதவல்லி தாயார். ஸோ இந்த திவ்ய தேசத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் கிடச்சிச்சோ, ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே இருக்கக்கூடிய விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசர் புராண காலங்கள் படி பிரம்மாக்காக அவதரித்து தன்னோட வெளிச்சத்தின் மூலம் விளக்கொளி மூலம் இருளை நீக்கி ஒளியை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்குது, எந்த பாதையில் போகிறது நமக்கு தெரியலை, எந்த டைரெக்ஷனில் உங்கள் வாழ்க்கையை செலுத்துறது அப்படிங்கிறது புரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்து கடவுள்கிட்ட வேண்டுனீங்கன்னா இந்த விளக்கொளி பெருமாள் உங்களோட இருளை நீக்கி ஒளியை காட்டி உங்களுக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி வேதாந்த தேசிகர் 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான். அவரோட நாலேஜ், அவரோட விஸ்டம், ஒரு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அது ரொம்ப ஆச்சரியமானது. அவரோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். டெஃபினட்டாக ஒரு தடவையாச்சும் நீங்கள் இங்கே வந்து உங்களை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.